சார், ஃபஸ்ட்டு யாரும் ஹிந்தி படிக்க வேண்டான்லாம் சொல்லலை. இப்போ நானே நல்லா ஹிந்தி பேசுவேன். யூடியூப் சேனலே ஹிந்தியில் நடத்திட்டுருக்கிறேன். ஒரு 30,000 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு பாலிசிங்கிறது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. அது எஜுகேஷனுங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்டேட்டுக்கு அட்லீஸ்ட் ப்ரைமரி ஸ்கூல் எஜுகேஷனில் ஸ்டேட்டு டிசைட் பண்ணுறது தாங்கிறது நம்மளோட கான்ஸ்டியூஷன். நீங்கள் வந்து இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது நவோதயா ஸ்கூல்னு கொண்டு வந்தோம் நாங்கள். அந்த நவோதயா ஸ்கூல் கண்ட்ரி ஃபுல்லாக வந்தபோது எம்ஜிஆர் தான் இருந்தார்னு நினைக்கிறேன். இப்போது எம்ஜிஆர் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னார். அது ஸ்கூல் தமிழ்நாட்டில் வரல. அதனால் ராஜீவ் காந்தியோ நரசிம்மராவோ நாங்கள் வந்து பணம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லலை. நாங்கள் அட்வைசரியாக பல இப்போ இங்கே சொன்ன மாதிரி 3 லாங்குவேஜ் கற்றுக்கங்கன்னு சொன்னோம். ஸ்டேட் கவர்மெண்ட் வானான்னுடுச்சு. நாங்கள் ஒத்துக்கிட்டோம். திரும்பி வேறு ஏதோ அதனால பணத்தை கொடுக்க மாட்டோம்லாம் மிரட்டல. இது வந்து காங்கிரஸோட நிலைப்பாடு. 1968 இந்திரா காந்தி சொன்னதை மறந்துடக்கூடாது. ஓவர் மை டெட் பாடி வில் ஹிந்தி பி இம்போஸ் ஆன் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு அம்மையார் சொன்னாங்க. அதை நான் திரும்பி சொல்கிறோம். ஹிந்தியை தமிழ் மக்களோ கேரளாவோ கர்நாடகாவோ ஆந்திராவோ தெலுங்கானாவோ அந்த மக்கள் மேலே திணிக்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட்டுக்கு ரைட்டு கிடையாது. நீங்கள் இதை படி அதை படின்னு சொல்லவே முடியாது. எதை படிக்கணும் படிக்க வேண்டாங்கிறது டிசைட் பண்ணுறது பேரண்ட்ஸு. ஹிந்தி படிக்கணும்னா தமிழ்நாட்டில் பல இடங்கள் இருக்குது. இன்ஃபேக்ட் ஹிந்தி படிக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தமிழ் படிக்கிறதுக்கு வாய்ப்பு ஹிந்தியில் நார்த் இந்தியாவில் கிடையாது. எங்கேயாவது நான் தேடிட்டு போய் ஒரு வாத்தியார் 2 வாத்தியார் பிடிக்கணும். இங்கே ஹிந்தி சொல்லி கொடுக்கறதுக்கு பல வாத்தியார்கள் இருக்காங்க, ஹிந்தி பண்டித்கள் இருக்காங்க. அதனால் நாங்கள் வந்து ஹிந்தியை எதிர்க்கிறாங்க அது இதுங்கிறதெல்லாம் கதை. ஹிந்தி வேணுமா வேணாமான்ற டிபேட் ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு ஒரு பெரும்பாலான கட்சிகள் நீங்கள் இதில் என்ன ப்ராப்ளம்னா இதில் 2 ப்ராப்ளம் தான். நீங்கள் பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. பணத்தை நீங்கள் எடுத்து டேபிளில் வச்சு தான் ஆனோம். அது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் டியூட்டி. ஃபைனான்ஸ் கமிஷன் படி ஷேரிங் படி நீங்கள் கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கணும். நீங்கள் எம்ஓயூவில் கையெழுத்து போட்டால் தான் காசு தருவேன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது கான்ஸ்டியூஷனலி. அந்த கேள்வி தான் டிபேட்டோட பாயிண்ட்டு. அந்த கேள்வி அந்த மேடம் கேட்கும்போது நீங்கள் வந்து அன்சிவிலைஸ்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணது தப்பு. ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு ஃபெலோ மெம்பரை பார்த்து நீங்கள் அன்சிவிலைஸ்டுன்னு பேசுனீங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் ஆதிக்கத்தை நீங்கள் காட்டுறீங்க. நீங்கள் வந்து நான் தமிழ், நீங்கள் ஹிந்தி, நான் வந்து நீங்கள் அன்சிவிலைஸ்டுன்னு. ஏன்னா நார்த்தில் இருக்கிறவன்லாம் சிவிலைஸ்டா? நார்த்தில் தான் இன்னும் மோசமாக வைலன்ஸ் நடக்குது. வைலன்ஸ் சவுத்தில் எப்போதுமே கம்மி. இருக்கிற எல்லா மேக்ஸிமம் வைலன்ஸ் அகேன்ஸ்ட் உமன், வைலன்ஸ் அகேன்ஸ்ட் மைனாரிட்டிஸ், வைலன்ஸ் அகேன்ஸ்ட் தலித் எல்லாம் நடக்கிறது நார்த் இந்தியாவில். அது எல்லாருக்கும் தெரியும். நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்டில் இருந்துட்டு அதை பார்த்து நீங்கள் என்ன அன்சிவிலைஸ்டுன்னு சொல்கிறீங்க? உங்களுக்கு வந்து மகா கும்பு இருக்குன்னா இந்த ஊரில் கும்பகோணத்தில் மகாமகம் இருக்குது. அதுக்கே தான் உங்கள் இப்போ அந்த பேரை கெடுக்கிறதுக்காக நாங்கள் சொல்லணுமா? என்ன சார் லாஜிக் இருக்குது? சான்ஸ்கிரிட் ஓல்டா தமிழ் ஓல்டானா எனக்கு சம்ஸ்கிருதமும் தெரியும் தமிழும் தெரியும். தமிழ் தான் ஓல்டர் லாங்குவேஜுங்கிறது ப்ரூவன் சயின்டிஃபிக்லி. இதெல்லாம் தெரியாமல் அரைகுறையாக உட்காந்து பார்லிமெண்ட்டில் பேச வேண்டியது. இதெல்லாம் பேசுறதுக்கு என்ன இருக்குது? நாங்கள் டெஃபினட்டாக என்இபியில் கையெழுத்து போட முடியாது. நான் குழு வைப்பேன், குழு வைக்காமல் போட மாட்டேன். அது சட்டம் கிடையாது. நான் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு ரைட்ஸ் இருக்குது. நீங்கள் பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. நீங்கள் பணத்தை எண்ணி டேபிளில் எடுத்து வைங்க. எங்களுக்கு சேர வேண்டிய பணம் 2500 கோடி. நீங்கள் ஸ்கீமாக சொல்லுங்கள். அந்த ஸ்கீமை நான் எடுத்துக்கிறேன் வேண்டாமாங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் டிசிஷனு. காங்கிரஸ் கட்சி நீட்டு கொண்டு வந்தபோது தமிழ்நாடு ஒத்துக்கலைன்னும் போது காங்கிரஸ் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்தது. தமிழ்நாட்டுக்கு எக்ஸம்ஷன் நாங்கள் கொடுத்தோம். தமிழ்நாடு அப்போஸ் பண்ணிட்டு எம்ஜிஆர் எதிர்த்தாரு சார். எம்ஜிஆர் எதிர்த்தாரு. ஆமாம், ஒத்துக்கல.
அப்ப நவோதயா நவோதயா பள்ளிகள் ஸ்கூல் கட்ட தமிழ்நாட்டில் பணம் நீங்க இல்லையே. கொடுத்தீங்களா சார் வச்சாரு, காங்கிரஸ் நாங்க கவர்மெண்ட்ல? கொடுக்கல. இல்ல சார், நவோதயா பள்ளிகளை கொடுத்தோம் நாங்கள் சார். தொடங்க நவோதயா மாட்டோம்னு சொன்ன பள்ளி உடனே விட்டுட்டாங்க. நீங்க நிதி இப்ப என்ன கொடுத்தோம் சார். பண்றீங்கன்னா பிஎம்ஸ்ரீ எங்களோட ஸ்கூலை தோல்வி தொடங்கினாதான் கட்சி காசு சார். தருவோம்ன்றீங்க. இல்ல நவோதயா பள்ளி கட்ட பணம் கொடுத்தீங்களா சார்? இல்ல சார், ரெண்டு நவோதயா ஸ்கீம் பள்ளி தனி. கட்ட பணம் கொடுத்தீங்களா? சார் நீங்க ரெண்ட தனித்தனி பிரச்சனையை பேசுறீங்க. ஸ்கீம் தனி. அனைவருக்கும் கல்வி திட்டத்துக்கு பணம் தரணும். அத கேட்டா நவோதயா அது பள்ளிக்கூடத்தை கொடுத்தாங்க. காங்கிரஸ் காலத்துல கொண்டு வந்தாங்க. வேண்டாம்னு சொன்னதா உங்களுக்கு ஸ்டேட்டுக்கு விட்டுட்டாங்க. சேர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டாங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? பிஎம் ஸ்ரீ ஸ்கூலை ஆரம்பிங்க, அதுல ஹிந்தி சொல்லி கொடுக்கணும், அதை சொல்லி தருவோம்னு கையெழுத்து போடுங்க. பிஎம் ஸ்ரீயை ஒத்துக்கிட்டீங்கன்னா தான் ஆமா. நான் வந்து அனைவருக்கும் கல்வி காசு தருவேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே. மத்த அது மாதிரி நவோதயா 2200 ஸ்கூலுக்கு காங்கிரஸ் என்ன கண்டிஷனா போட்டாங்க? நவோதயா நீங்க சுதந்திர இந்தியால யாருமே போட்டதில்ல சார். பிஎம்சி ஒத்துக்காட்டி அன்னைக்கு சேர வேண்டிய பணத்தை நாங்க ஆமா, ஏன் கொடுத்தோம். PMC அதை cut நவோதயா பண்றீங்க? காசு வராது. PMC ஒத்துக்காட்டி PMC காசு ஒத்துக்கலன்னா வராது. PMC Correct மட்டும் தானே? இருக்குங்க. பண்றீங்கன்னு தான் கேட்கிறோம் சார். அப்ப எம்ஜிஆர் எங்களோட கூட்டணியில PMC வராது. இருந்தாரு. அவ்வளவுதான். பிரதமருக்கு சார், முதலமைச்சர் எழுதின கடிதத்திலே தெளிவா எம்ஜிஆர் வந்து சொல்லியிருக்காரு சார். கூட்டணியில இருந்தாரு. PMC-க்கு டெப்டி ஸ்பீக்கர் வந்து ஏடிஎம்கே சார். டெப்டி சார், ஸ்பீக்கருக்கு வரலாறு தெரியல நான் நீங்க வந்து சொல்றேன். பணத்தை ஒத்துக்க மாட்டோம்னா டெப்டி நீங்க அது ஸ்பீக்கர் வேற வந்து டீலிங் அது பண்ணுங்க. கொடுக்கப்பட்டது. அது தனி. Right. I agree with ஆனந்த். சரி, I agree with ஆனந்த் சார். அவர் சொல்றது கரெக்ட். நான் என்ன ஒரே டவுட் கேட்டேன்னா, எப்ப நவோதயா பள்ளி ஆரம்பிக்கலையோ நவோதயா பள்ளிக்கான காசு கொடுத்திருக்க மாட்டாங்க. பிஎம்ஸ்ரீ பள்ளி ஆரம்பிக்கலனா பிஎம்ஸ்ரீக்கான காசு கொடுக்க சார், நாங்க மாட்டாங்க. கேக்குறது அதே PMC மாதிரி பள்ளிக்கூட பாஜக காசே இல்ல பள்ளி சார். 2000 தமிழ்நாடு கேக்குறது அந்த காசே இல்ல. நீங்க புரியாம அது பேசுறீங்கன்னு PMC காசே நினைக்கிறேன். கிடையாது. பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ன்றது என்ன? சார், தனித்தனியா வளரும் கிடையாது சார். இந்தியாவுக்கான PMC ஒரு தனியா பள்ளிக்கூடம் கிடையாது. சொல்றீங்க. சமக்கல்வியில. கேந்திரிய வித்யாலயாவுக்கு போர்ட மாத்திட்டு இப்ப நீங்க பல தமிழ்நாட்டுல இருக்கிற பல கேவி போய் பாருங்க. ஏற்கனவே கேந்திரிய வித்யாலயான்னு இயங்கின பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ல எழுதி வச்சிருக்காங்க. ஸ்பெஷல் ஸ்கூல் ஃபார் ரைசிங் சார், இந்தியா. அரசு பள்ளி பிஎம்ஸ்ரீ ஆயிடும் சார். தமிழ்நாட்டுல ஒரு இருக்க செகண்ட் அத்தனை சார், அரசு பள்ளி ஒரு செகண்ட். பிஎம்ஸ்ரீ அரசு ஆயிடும். பள்ளி ஏன் பிஎம் ஸ்ரீ ஆகணும்? நல்லதுதானே? நல்லா இருக்கிற பள்ளிக்கூடத்தை ஏன் சார் பிஎம் சரி, ஸ்ரீ எப்படி சார்? ஆகணும்? நான் என்ன நல்ல கேட்கிறேன் மேம்பாடு சார், தானே கேள்வி கல்வி என்ன? போர்டு பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் சார். வேண்டாம்னு சொல்லிட்டா அதை கேந்திரிய விட்டுறணும். வித்யாலயாக்கும் நவே போயிட்டு இருக்கிற ஒரு ஸ்கீமுக்கு ஏன் பணத்தை நிறுத்துறீங்க? ஆமா, பணத்தை நீங்க விட்டுருங்க. சார், விட்டுருங்க. அப்ப ரெண்டுக்கும் PMC சம்பந்தம் இல்லாத க்கான ரெண்டுக்கு பணத்தை நீங்க முடிச்சு கேட்காதீங்க. போடுறீங்க. அது கேட்டாலும் உங்களுக்கு நான் புரிய மாட்டேங்குது. ப சிதம்பரம் அவர்கள் நான் திருப்பி 2021 சொல்ல வருது. ஹிந்தி கட்டாய ஆனந்த். மொழி ஆக்க வேண்டும்னு பேசினாரா இல்லையா? காங்கிரஸ்ல இருந்து இருக்க ஏங்க ஆனந்த் ஒன்னோட சொல்றோம். ஒண்ணு தொடர்பு இல்லாத ஒண்ணு பேசுறீங்க? ஹிந்தி விழா, ஹிந்தி திவஸ் இல்லாத கொண்டாடுவாங்க. சொல்றாரு. ஹோம் மினிஸ்டரா இருக்கிற எல்லாரும் செய்வாங்க அத. அப்பவும் தமிழ்நாடு கண்டிச்சது. இப்ப அவர் என்ன சொல்றாரு? மும்மொழி கொள்கைன்னு சொல்றீங்களே. அப்ப என்ன அவர் சொன்னாங்க? சிதம்பரம் தொடர்ந்து வானா கேட்டுட்டு படிச்சுக்கோ, இருக்காரு. வானாட்டா புட்டாங்க. உத்தரப்பிரதேசத்துல நீங்க சொல்லி தர மூணாவது மொழி என்னையான்னு கேட்டுட்டு இருக்காரு. நீ வந்து இங்கிலீஷே ஒழுங்கா சொல்லி கொடுக்கல. தமிழ் சார். ஒரே மொழி தமிழ். ஹிந்தி மட்டும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. தமிழ் ஆசிரியர்கள் மூணாவது மொழின்னு எடுக்கறாங்க. ஒண்ணு வட இந்தியால எந்த மொழியை ஆனா சொல்லி UP ல கொடுக்குறீங்க? தமிழ் சிதம்பரம் ஆசிரியர்கள் கேட்டே இருக்கிறாரு. எடுக்கறாங்க. அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா ஸ்ரீகாந்த்? உத்தரப்பிரதேசத்துல நீங்க போயிருக்கிற எந்த நார்த் இந்தியால தமிழ் சொல்லி தராங்க சார். தமிழ் ஏதாவது ஒரு ஆசிரியர்கள் ஸ்கூல சொல்லுவீங்க. ஹரியானால ஒரு உங்களுக்கு ஸ்கூல, தெரியுமா? சுதந்திரம் யூபில சொல்லுங்க சார். ஹரியானாவோட சார் ஹரியானா விடுங்க சார். ஹரியானாவோட யூபி, மாப்பி, மூன்றாவது ராஜஸ்தான், மொழி தமிழாக பீகார், இருந்தது. இங்க வாங்க. சுதந்திரம் அடைஞ்சப்ப. அங்க இருக்கிற 1 லட்சம் பள்ளிக்கூடத்துல என்ன சொல்லி தரீங்க மூணாவது மொழி? சிதம்பரம் கேக்குறாருல, அதுக்கு பதில் சொல்லுங்க. மூன்றாவது மொழி இனி தமிழும் சொல்லி தராங்க. தமிழும் இல்ல, இப்ப ஏற்கனவே implement 3 மொழி தானே தமிழ் சொல்லி இருக்குன்றீங்க. இப்ப என்ன தரப்போறாங்க. தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ் என்ன ஆசிரியர்கள் ஆர்குமெண்ட் சொல்றீங்க? 54 தமிழ் எல்லா ஸ்டேட்டும் ஆசிரியர்கள் ஏத்துக்கிட்டாங்க. எல்லா 54 மாநிலத்திலும் தமிழ் மும்மொழி ஆசிரியர்கள் இருக்கு. வேலைக்கு எடுக்கறாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் மும்மொழி இல்லைன்னா என்ன அர்த்தம் கேக்குறீங்கல்ல? தமிழ்நாட்டுல இல்ல, மும்மொழி இருக்கிற உத்தரப்பிரதேசத்துல, பீகார்ல மூணாவது மொழியா என்ன சார் சொல்லி கொடுத்தீங்கன்னு கேட்டா, இந்த மொழியை சொல்லி கொடுத்தோம்னு ஒருத்தர் கூட சொல்ல மாட்டீங்களே. நான் சொல்றேனே. உத்தரப்பிரதேசத்துல என்ன சொல்லி கொடுத்தீங்க சொல்லுங்க. உத்தரப்பிரதேசத்தோட தேர்ட் லாங்குவேஜ் என்ன சொல்லுங்க. தமிழ்நாட்டில் உத்தரப்பிரதேசத்தோட தேர்ட் தமிழ்நாட்டில் லாங்குவேஜ் அரசு பள்ளியில் மும்மொழி இல்லை. அனைத்து பள்ளிகளில் மும்மொழி இருக்கிறது. அரசு பள்ளியில் மும்மொழி இல்லை. அனைத்து பள்ளிகளிலும் மும்மொழி இருக்கிறது. பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்கிறேன். ஒரு நிமிஷம். திரு ஆனந்த் சீனிவாசன், நான் சொல்றேனே, யூபில மூன்றாவது மொழி தமிழ் சொல்லி தரப்படுகிறது. எத்தனை பள்ளிக்கூடம் இருக்கு? போய் சொல்லக்கூடாது. எத்தனை பள்ளிக்கூடம் இருக்கு? எந்த பள்ளிக்கூடம்? தமிழ்நாட்டுல இருக்கிற கேந்திரிய வித்யாலயே தமிழ் சொல்லி கொடுக்க வக்கில்லாத இந்த அரசாங்கம் உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய மாநில அரசு பள்ளிக்கூடத்துல தமிழ் கத்து கொடுக்குதுன்ற பொய்ய
அவிழ்த்து விடும் பொய்யே நாங்க நம்பணுமா? என்ன பண்ணீங்க சார்? இந்தியா சார், முழுக்க தேரணி ஒரு எத்தனை விஷயம் தமிழாசிரியர்கள் சொல்லுங்க. ஒன்றிய இத்தனை நாளைக்கு என்ன அரசாங்கத்தால் பண்ணீங்க? தேர்வு இந்தியா முழுக்க இருக்க எல்லா செய்யப்பட்டிருக்கிறார்கள்? மாநிலத்துக்கும் எத்தனை தமிழ் CBSE ஆசிரியர் அனுப்பிச்சீங்களா? பள்ளிக்கூடங்களில் தமிழ் வழியில் தமிழ் கல்வி ஆசிரியர்கள் கற்பிக்கப்படுகிறது. அனுப்பிச்சீங்களா? தமிழ்நாட்டுல எத்தனை CBSE ஸ்கூல்ல தமிழ் தமிழ் மீடியம் பயிற்சி கிளாஸ் கூடங்கள் ரூம்ஸ் இருக்கு? அமைச்சீங்களா? தமிழ்நாட்டு என்ன அரசு பண்ணீங்க பள்ளிகள், நீங்க? அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல இத்தனை நாள் என்ன 7 பண்ணீங்க? தமிழ் வகுப்புகள்ல வளர்க்க. 6 வகுப்புகள் தமிழ் தமிழ் வழி கல்வி வாழ்கன்னு போர்டு போட்டீங்க. கற்பிக்கப்படுகின்றன. அதானே பண்ணீங்க? எத்தனை CBSE பள்ளிக்கூடங்கள்ல தமிழ் வழி கல்வி இருக்கிறது? அதில் எத்தனை மாணவர்கள் படிக்கிறார்கள்? அதில் எத்தனை ஆசிரியர்கள் வேலை பார்க்கிறார்கள்? எவ்வளவு எல்லா சம்பளம் பள்ளியிலும் கொடுக்கப்படுகிறது? இருக்கிறது. ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கா? எல்லா ஒரு பள்ளியிலும் டாக்குமெண்ட் இருக்கிறது. கிடையாது. புழுமொழி தேரணிக்கு கன்வென்ஷன் பேர் வச்சிருக்கீங்க. உணர்ச்சி